நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் 3வது வாரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. உங்களுடைய ஜெப குறிப்புகள் நீங்கள் என்ன இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் என்னுடைய ஜோசுவா டீனுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஜெப வீட்டினுடைய ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஃபோன் சில நேரம் நான் அட்டன் பண்ணாவிட்டாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் செய்தியாக அனுப்பி வைங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், இல்லைன்னா நீங்கள் மெசேஜாக என்ன செய்யலாம், நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்காக தினந்தோறும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3வது வாரத்தில் வந்திருக்கிறோம். இந்த மார்ச் மாதம் ஆசீர்வாதத்துக்காக நான் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறோம். இந்த தலைப்பு வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் வாசிப்போம். 25, 29. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருவசனத்தை கொண்டு அல்லேலூயா நீங்கள் பேசுங்க ஏசப்பா. ஆவியானவரே நீங்கள் இடைப்படுங்க. ஆண்டவரே உங்கள் வார்த்தை கடந்து வந்து ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்தட்டும் ஐயா. ஆண்டவரே உறுதிப்படுத்தட்டும். அவிசுவாசத்தை ஒளிந்து போக பண்ணட்டும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணட்டும். அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை காண பண்ணட்டும். ஆண்டவரே அப்பா, உங்கள் வார்த்தையை சொல்ல ஆண்டவரே எழுத்தை சுமக்க எவ்வளோ வேணும் தகுதியே கிடையாது. ஏசப்பா பேசுங்க. மகிமை, கனம், துதி எல்லாம் இயேசுவுக்கு செல்லும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். முழு வசனத்தையும் நாம் தியானிக்கவில்லை. தலைப்பாக என்ன தியானிக்கிறோம்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இந்த 2025 மனுஷன் நிறைவானவராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த கோணத்தில் நம்ம திருவசனத்தை தியானித்தோம். நிறைவை ஆண்டவர் யாருக்கு தருவார், எப்படி தருவார்னு பார்த்தோம். அந்த நிறைவில் ஒன்று தான் என்ன? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும். நிறைவு. பரிபூர்ணம் என்றால் என்ன அர்த்தம்? நிறைவு. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இடங்கொள்ளாமல் போக மட்டும் அப்படிங்கிறதான பரிபூரணமும் அடைவான் என்கிற வசனத்தை என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு என்ன ஒரு நிறைவை கர்த்தர் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி வாசித்தோம். என்ன நிறைவு வேண்டும்? அதுக்குள்ளே நம்ம இப்போ என்ன செய்யலை, போகலை. ஏன்னா நம்ம ஒரு நாள் இது போதும் அது போதும்னு என்ன செய்கிறதில்ல, சொல்கிறதில்ல. ஆமென். ஆண்டவர் தான் சொல்லியிருக்கார், போதும் எங்களோட மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். நமக்கு போதவே செய்யாது. வேறு சொல்கிறது பணப்பிரியன் அப்படிதானே. செல்வ பிரியன் தன் செல்வத்தினால் என்ன செய்வதில்லை, திருப்தி ஆவதே இல்லை. திருப்தியே ஆகாது. நமக்கு எவ்வளோ கொடுத்தாலும் என்ன செய்யாது, திருப்தியே ஆகாது. ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் என்ன கொடுத்தாலும் இன்னும் சைக்கிள் கொடுத்தா பைக் வேணும்னு நினைப்போம். பைக் தந்துட்டாருன்னா கார் இல்லையேன்னு நினைப்போம். கார் தந்துட்டா இன்னும் ஏரோப்ளேனில் போகலேன்னு என்ன செய்வோம், நினைப்போம். ஏரோப்ளேனில் போனால் எல்லோரும் தனி ஜெட்டு வச்சுருக்காங்க. ஆமாம். அதனால் நாங்களும் இனிமேல் எப்படி தான் வரப்போகிறோம் பாருங்கள். ஊழியங்கள்லாம் வேறு லெவலில் ஆக போகுது. ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரித்திரரையும் ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளெல்லாம் சந்திக்க வேண்டாம். ஜெட்டில் தான் என்ன செய்ய போகிறோம், வரப்போகிறோன்னு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் உள்ளவன் அந்த பரிபூரணத்தை நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம் பாருங்க, நினைக்கிறோம். இந்த பரிபூரணம் யாருமே போதும்னு சொல்கிறதே இல்லை. அதனால் எது வேணும்னு கேட்டால் இது வேணும் அது வேணும்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருப்போம். அருமையான சாலமோன் கிபியோனிலே கர்த்தருக்கு பலி செலுத்தினானான். ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தில் அவனுக்கு வெளிப்பட்டு அவன்கிட்ட கேட்டார், அவனுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டார். பைபிளில் போட்டிருக்கு, அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, எதிரிகளுடைய பிராணனை கேட்கவில்லை. பைபிளில் போட்டிருக்கு. அவன் என்ன கேட்டானா, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நான் நீதியும் நியாயமும் என்ன செய்யணும் சொல்லணும். ஆமாம், நீதி நியாயம் வேணும் ஐயா.
உங்களுக்கு சொன்னால் தான் அப்போ நான் அந்த நாட்டை ஆள முடியும், அதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தானா, ஞானத்தை கேட்டான் என்று வேறன்னு சொல்லுது. இப்போ யோசித்து பாருங்கள், ஞானம் எவ்வளோ முக்கியம்னு யோசித்து பாருங்கள். அப்போது நீங்களும் நானும் கேளுங்கன்னா என்னெல்லாமோ என்ன செஞ்சுருவோம், கேட்டுருவோம். அதனால் ஆண்டவருங்க பரிபூர்ணம் அப்படின்னோடனே என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்குறத விட யாருக்கு ஆண்டவர் கொடுப்பாருங்கிறத என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். ஏன்னா வேறும் சொல்லுகிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். அப்போ உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பார். முதல் வாரம் பார்த்தோம் இயேசுவை உடையவன் உள்ளவன். ரெண்டாவது வாரம் பார்த்துருக்குறோம் சத்தியத்தை, தேவ வசனத்தை, சத்தியத்தை, கட்டளைகளை, கற்பனைகளை உடையவன். அவங்க தான் பரிபூர்ணமாக இருப்பாங்க. அவனை பார்க்குறவங்க பயப்படுவாங்க. உபாகம் 28 அவர்களை கர்த்தர் நிலைப்படுத்துவார். அப்பொழுது அவர்களை குறித்த பயம் அவர்களுக்கு அநேகருக்கு உண்டாகும், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், பரிபூர்ணம் உண்டாகும்னு சொல்லி என்ன செய்தோம், பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த மூன்றாவது வாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், உள்ளவன்னா யார், என்ன உள்ளவனாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். திருப்பிக் கொள்ளுங்க, வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். 1வது அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்கள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். கவனிங்க, இங்கே வேற பரிபூரணத்தை வாசிக்கிறோம். ஏன்னா இயேசுவையே சுமக்கிற, தெய்வத்தையே சுமக்கிற, பெற்றெடுக்கிற ஒரு பாக்கியம், உடையவளாக இருக்கிற ஒரு பாக்கியம், ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் ஒரு பெண்ணுக்கு உண்டாயிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இவள் உள்ளவளாக இருந்தால். என்ன உள்ளவளாக இருந்தால் யோசித்து பாருங்க. பணம் உள்ளவளாக இருந்தாளா, அழகு உள்ளவளாக இருந்தாளா, திறமை ஞானம் உள்ளவளாக இருந்தாளா, பலன் உள்ளவளாக இருந்தாளா, படித்தவளாக இருந்தாளா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறம் சொல்கிறது, இல்லை இல்லை, இதெல்லாம் உள்ளவளாக அவள் இல்லை. ஆனால் ஒன்று உள்ளவளாக இருந்தாள். என்ன தெரியுமா, கிருபை. நீங்களும் நானும் என்ன உள்ளவளாக இருக்கணுமா பாருங்க. வேறம் சொல்கிறது, கிருபை பெற்றவளாக என்ன செய்ய வேண்டும், உங்கள்கிட்ட என்ன இருக்கணும், கவனிங்க. உள்ளவன் எவனோ, அந்த உள்ளவனில் முதல்ல இயேசுவை பார்த்தோம். ரெண்டாவது உள்ளவனில் என்ன பார்த்தோம், சத்தியத்தை பார்த்தோம். இயேசுவை உடையவனாக இருக்கிறவன் உள்ளவன், சத்திய வேத வசனத்தை உடையவனாக இருக்கிறவன் உள்ளவன். மூன்றாவது பார்க்கிறோம், கிருபை பெற்றவர்கள். யார் கிருபை பெற்றிருக்கிறார்களோ அவர்களை வேறம் சொல்கிறது, நீயே ஆசீர்வதிக்கப்பட்டு. எல்லா பெண்களை விட நீங்கள் தான் யார், ஆசீர்வாதமானவங்க. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கு காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா கிருபை. அப்போ தேவனிடத்திலிருந்து நீங்களும் நானும் என்ன பெறுகிறவர்களாக இருக்கணும் பாருங்கள். எது உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருபை உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்கணும். நீங்கள் கர்த்தரிடத்தில் என்ன பெறணும், கிருபை பெற வேண்டும். கிருபை பெறுகிறதற்கு வேதத்தில் அநேக காரியங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான சங்கீதக்காரன் சொல்கிறார், காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது, இதுதான் இருக்கிறது. அருமையான மோசே தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லும்போது 90வது சங்கீதத்தில், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அப்போ காலையில் கிருபை, அதிகாலையில் எழுந்து யார் ஆண்டவரை தேடுறாங்களோ, ஜெபம் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு ஆண்டவர் என்ன தருவார், கிருபை தருவார். ரெண்டாவது, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுகிற, அநேக ஸ்தோத்திரத்தினால் கிருபை என்ன செய்யும், ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களுக்கு. இன்னும் வேறு தாழ்மை உள்ளவர்களுக்கு, நல்ல தாழ்மை, பெருமை உள்ளவர்களுக்கு அல்ல, தாழ்மை இருக்கணும். யாரையும் கனவீனப்படுத்தக்கூடாது, யாரையும் உங்களை விட இழிவாக நினைக்கக்கூடாது, யாரையும் உங்களை விட அற்பமாக நினைக்கக்கூடாது. அவர்களை கனப்படுத்துறதில் வேறும் சொல்கிறது, இங்கே ஒருவருக்கு ஒருவர் கனப்படுத்துறதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று வேறும் சொல்கிறது. காரணம் என்னென்னா, உங்களுக்குள்ளே என்ன வேண்டும், தாழ்மை வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன தருவார், கிருபை தருவார். இப்படி கிருபை பெற்றுக்கொள்கிறதற்கு அநேக காரியங்கள் வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கிருபையை நீங்கள் நானே என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் ஒரே ஒரு காரியத்தை இன்றைக்கி பார்க்குறோம். அதிகாலையிலிருந்து ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தாழ்மையாக இருங்க. ஆமாம், நீங்கள் என்ன செய்ய முடியும், கிருபையை
பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அதில் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிப்போம். யார் கிருபை பெற்றவர்களாக இருக்க முடியும்? வாசிங்க. எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 12வது அதிகாரம் வாசிப்போம். 28வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இங்கே ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். என்ன பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்ன செய்ய வேண்டும்? செய்யும்படி கிருபை என்ன செய்வோம்? பற்றி கொள்ள கடவோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம். இங்கே உள்ள ராஜ்யம்லாம் என்ன செஞ்சிடும்? 5 வருஷத்தில் அசைஞ்சிடும். சில நேரம் மேலே இருக்கிறவங்க நினச்சி கீழே இருக்கிற எம்எல்ஏ துட்டு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா ஆட்சியை கலைச்சி விடுவாங்க. இந்த ஆட்சியெல்லாம் நிரந்தரம் கிடையாது. மாமியார்கிட்ட ஆட்சி இருக்கும், மருமகா எல்லார் மனசையும் இடம் பிடிச்சிட்டாங்கன்னா கொத்து சாவி மருமகிட்ட போயிடும், ஆட்சி மாறிடும். நல்லா கவனிக்கிங்களா? அப்போ இங்குள்ள ஆட்சியெல்லாம் நிரந்தரமானது இல்லை, அசைவில்லாத ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபை என்ன செய்வோம்? பற்றிக்கொள்ள கடவோம். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறதை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. இது கிருபை என்று வேறும் சொல்லுகிறது. எது? தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அந்த ஆராதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தை பாருங்கள் மறுபடியுமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள். பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். நீங்கள் அவரை ஆராதிக்கிறோம். வேறம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கூப்பிட்டு வரும்போது அந்த பார்வோன் கேட்கிறா, இங்கே எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் எங்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போகிறோம் அப்படின்னாங்க. நல்ல கவனிங்க. அடிமைப்பட்டிருந்த நம்மை ஆண்டவர் விடுதலையாக்கினதற்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆராதிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? விடுதலையாக்கப்பட்டிருக்கோங்கிறத மறந்துடக்கூடாது. நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, அன்பு தான் முக்கியம், ஆராதனை முக்கியம் இல்லை அப்படின்னு என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அன்பை வேறு எதுக்கெல்லாமோ பிரயோகித்துக்கிடுறாங்க. ஆராதனை விட, ஜபத்தை விட, உபவாசத்தை விட, சபையை விட, ஊழியத்தை விட அன்பு. நாங்களும் இல்லைன்னு சொல்லலை, அன்பு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அன்பு வம்பாயிடக்கூடாது. நல்லா கவனிக்கிங்களா? உன்னுடைய மனைவின் மேலே வைக்கிறதும் அன்பு தான், அதே நேரம் அடுத்த மனைவி மேலே வைக்கிறதும் இதுதான். அது ஒரு அருவருப்பான அன்பு. நல்லா கவனிக்கிங்களா? அதுக்காக அது அன்பாகிறது. அப்போ அது பேர் இச்சை. அப்போது அன்பில் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும், நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும், கிரமம் இருக்கணும். அப்போது இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனை தொழுது கொள்ளும்போது வரும், ஆண்டவரை பின்பற்றும் போது வரும், அவருக்கு பயப்படும் போது நமக்கு வரும். அப்போ தான் இந்த அன்பிலே அந்த ஒழுங்கு நமக்குள்ளே என்ன செய்யும்? வரும். நம்ம ஊரில் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது. ஒரு ஆம்பளை பையனாக இருக்கட்டும், ஒரு பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், பெற்றெடுத்த தாய் தகப்பனாகவே இருக்கட்டும், குறிப்பிட்ட வயது ஆண்டுகள் அந்த பருவம் வந்த உடனே பெற்றெடுத்த தாய் தகப்பன்ட்ட நம்ம நாட்டு முறை, அதுவும் ரொம்ப விசேஷித்தமான கலாச்சாரம் நம்ம நாடு. ஆமாம், மற்ற நாடுகளைப் போல் அல்ல. அது ஒரு ஒழுக்கம். யோசித்து பாருங்கள். இதே பொம்பளை பிள்ளை அப்பா மேலே ஏறி இருக்கும், படுத்திருக்கோம், அப்பாவை அடிச்சிருக்கோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் ஒரு பெரிய பிள்ளை ஆகி ஆனால் அவள் செய்கிற காரியத்தை பாருங்கள். தகப்பனை எவ்வளோ கனப்படுத்துகிறாள், தகப்பனை எதிர்த்து பேசுறதில்லை, தகப்பனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையெல்லாம் செய்கிறாள். அதே போல் பையன் அம்மா இடத்துல நடந்து கொள்றதை பாருங்கள். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பு தான் இதுவும். ஆனால் அதில் என்ன உண்டாகிறது பாருங்கள்? மாற்றம் உண்டாகிறது. அதான் ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார், தீர்க்க தரிசனத்தில் இருக்குது. நான் தகப்பனானால், உன் எஜமானால் என் கணம் எங்கே? நான் உனக்கு அப்பா தான், உன்னை பெற்றவன் தான், இருந்தாலும் எனக்கு கொடுக்குற கணம் எங்கே? மதிக்கிறோமா? இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள்.
ஆண்டவரை ஆராதிக்கிறோங்கிற பேரில் என்ன அட்டுழியெல்லாம் பண்ணுறாங்க. மானத்தை மறைக்க வேண்டிய துணி எடுத்து வானத்தை பார்த்து என்ன செய்கிறான், சுத்த சொல்கிறான். இதெல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யணும், மாறணும். ஆமாம், நீங்கள் விடுதலையோடு ஆராதனை செய்யுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் ஆராதனை கிடையாதுயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்தியோடு, நல்லா கவனிக்கிறீங்களா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு சில ஒழுங்குகள் முறைமைகள்லாம் இருக்குது. கண்டமானிக்கு ஆராதிக்கிறதுக்கான ஆண்டவர் நம்ம ஆண்டவர் அல்ல. மனம் போல இஷ்டப்பட்டதெல்லாம் நிர்வாணமாய் அவலட்சணமாய் பிறரை இச்சைக்கு ஏதுவாய் நடக்கிற காரியத்தை செய்கிற ஆராதனையில் பிரியப்படுகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இல்லை. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கவனிக்கிறீங்களா? நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறது, ஆராதிக்கிறதுனா அது எப்படி இருக்குமா, பரிசுத்த அலங்காரத்துடனே. உடைய மாம்சத்தினுடைய கிரியைகளை எல்லார் முன்னாலையும் காட்டி இது அஞ்ஞானிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. போய் பாருங்க, விடிய விடிய நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இதுதான் செய்வாங்க. என்ன செய்வாங்க? அதுவும் ஆராதனை தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு நீங்களும் நானும் யாராக இருக்கணும் ஐயா? ஐயா வேறும் சொல்லுகிறது, பயத்தோடும் பக்தியோடும். பயம் வேணும் ஆண்டவர் சமூகத்தில். சாதாரணமாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு புறப்பட்டு போகிற ஒருத்தர் அந்த ட்ரெயினுக்கு, பஸ்ஸுக்கு, ஃப்ளைட்டுக்கு எவ்வளவு ஒழுங்காக ஓடுறாங்க தெரியுமா ஐயா? அரை மணி நேரத்துக்கு முன்னால் போயிருக்கிறாங்க ஐயா. நீங்கள் உங்கள் ஆராதனை நேரம் எப்போ? சர்ச்சில் நீங்கள் ஆராதனைக்கு போகிறீங்களா? உங்கள் கணவனை அழைத்துட்டு போகிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் சொந்த கல்யாணத்துக்கு எவ்வளவு கட்டாயப்படுத்துறீங்க? கூப்பிடுங்க ஐயா. அப்போ தான் ஒழுக்கம் வரும். ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து போகணும். நல்லா கவனிக்கிறீங்களா? வந்து போனாலே மாற்றம் உண்டாயிரும் ஐயா. இயேசு காணா ஒரு கல்யாண வீட்டில் சொன்னார், தண்ணீரை கொண்டு வாங்கள், கொண்டு போங்கள்ட்டார். பச்சை தண்ணி தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட, அவர் சமூகத்தில், அவர் ஜபத்தில், அவர் ஆராதனையில், அவர் வேத தியானத்தில் நீங்கள் வந்துட்டு போக போகவே உங்களுக்குள்ள மாற்றம் உண்டாயிரும். தெரியுமா? ருசி இல்லாத ருசி ஆயிட்டு, நிறமில்லாத நிறமாயிட்டு, மனமில்லாத மனமாயிட்டு. காரணம் வந்துட்டு போனதுனால. எங்கள் பாசையை அடிக்கடி சொல்லுவாங்க, வாலிப பையங்க, தம்பி இங்கே உட்காரணும்னு நினைக்காத, பின்னால் உட்காந்துக்க போதும், சேரில் உட்காந்துக்க போதும், கையெல்லாம் தட்ட வேண்டாம், சும்மா உட்காந்துக்க போ. அதே பையன் இன்றைக்கி முன்னால் உட்காந்து என்ன செய்கிறான்? பிரசங்கம் பண்ணுறான். சொல்லுங்க அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? வந்துட்டு போனாலே போதும், அவ்வளோதான். வாங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆராதனைக்கு வாங்க. கட்டாயப்படுத்துங்க. பிள்ளைகளை சொல்லுங்கள், கணவனை சொல்லுங்கள், மனைவியை சொல்லுங்கள், கூட்டிகிட்டு வாங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்துட்டு போனாலே போதும். வந்துட்டு போக போக மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? தருவார். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு போகிற அநேகருக்குள்ளே இப்போ என்ன இல்லை போயிட்டுன்னா, பயமும் இல்லை, இன்னும் இல்லை, பக்தியும் இல்லை. இது ஒரு தெய்வ பயம் உங்களுக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கணும். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று கூப்பிடுவாங்களாம் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு. நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம்னா இல்லை, குத்தாட்டம் போடுகிற ஜெபங்கள் தான் இருக்குது ஆராதனைகளில். முழங்கால் படியிடுங்க, தாழ்த்துங்க, ஆகிய நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கரங்களை தட்டி பாடுங்க, வேத வசனத்தை கேளுங்க. ஆராதனை என்பது கைகளை உயர்த்தி இது மட்டும் ஆராதனை இல்லை. ஆரம்பத்தில் ஆராதனை தொடங்கின ஸ்தோத்திரமணிலிருந்து கடைசி வரைக்கும் அல்லேலூயா ஜெய கிறிஸ்து பாடுற வரைக்கும் முழுவதுக்கும் பேர் தான் ஆராதனை. நாம் ராதனைக்கு வருகிறோம், இல்லைன்னா தனைக்கு வருகிறோம், இல்லைன்னா நைக்கு வருகிறோம். ஆராதனைக்கு வருவதில்லை. இந்த காரியங்கள்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யட்டும்? மாறட்டும். ஒரு பக்தியோடு வாங்க, ஒரு பயத்தோடு வாங்க. சொந்த பேச்சு ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாளை நீங்கள் எப்படி ஆசரிக்க வேண்டும். சொந்த பேச்சை பேசாதீங்க, சொந்த காரியத்தை செய்யாதீங்க. அந்த அளவுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த நாளை பயத்தோடு பக்தியோடு அனுசரித்தார்களா ஐயா. இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் நடுவில் அந்த கட்டளைகள் மேலே, கற்பனைகள் மேலே அவங்க வெறி பிடிச்சி போயிருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட இந்த விதை இன்றைக்கி உங்களுக்குள்ளே இருக்குதா? கடந்த நாள் ஒரு ஊழியக்காரர் யூடியூப்பில் அவருடைய வீடியோவில் போடுறாரு, அமெரிக்க தேசத்தில் 4 கோடி பேர் சபையை விட்டு
குடும்பத்தை விட்டு கிறிஸ்டியானிட்டியை விட்டு வெளியில் போய் சொல்கிறானா, நான் எந்த மரத்தை சார்ந்தவனும் இல்லை அப்படின்னு கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறதா சொல்கிறார். எவ்வளவு பயங்கரமான காரியம் யோசித்து பாருங்கள். காரணம் என்ன தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் பக்தியும் கிடையாது, என்ன கிடையாது, பயமும் கிடையாது. சபைகளில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கோ தூக்கி வச்சுருக்காங்க, சபைகளில் என்ன நடக்கு, பார் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் அமெரிக்காவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐயா, எப்படி உனக்கு பயம் இருக்கும், பக்தி இருக்கும்? உனக்கு கிருபை வேணுமா, கர்த்தர் உன்னை பரிபூர்ணம் அடைய செய்யணுமா? வேறன்னு சொல்கிறது, பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரை ஆராதிக்க வந்து பாருங்கள். உங்கள் விண்ணப்பத்தெல்லாம் கர்த்தர் கேட்பேன், உன் ஜபத்தெல்லாம் கேட்பேன், உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவார். தானியேல் பயத்தோடு பக்தியோடு ஆண்டவருக்கு ஆராதனை செய்தார். எபிரேய வாலிபர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள். அவர்களை அந்த அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த பாபிலோன் தேசத்தில் கர்த்தர் அவர்களை மந்திரியாய் மாற்றினார், ஆளுகிறவர்களாக மாற்றினார், பரிபூர்ணத்தை கொடுத்தார். உங்களுக்கும் பரிபூர்ணத்தை தருவார். ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க. பயத்தோடு பக்தியோடு உங்களுடைய பதவி, பெயர், புகழ், உங்களுக்கு இருக்கிற வேலை, அதிகாரம் எல்லாத்தையும் செருப்பை கலட்டுற இடத்துல கலட்டிட்டு வந்துடணும். போகும்போது திரும்ப போட்டு போகணும்னு சொல்லலை. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சமம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். நாங்கள் கிருபை பெற்றவர்களாக இருக்கணும்ப்பா. உள்ளவன் எவனோ, கிருபை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்க. பரிபூர்ணம் அடைவான். அந்த கிருபை பெற்றுக்கொள்ள பயத்தோடு பக்தியோடு உமக்கு ஆராதனை செய்யணும்ப்பா. எங்களை தாழ்த்தி வறுமைப்படுத்து. மகிமை காண துதி எல்லாம் இயேசுக்கு சொல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.